வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 810 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். வங்கக்கடலில் புதிதாக புயல் உருவாவதையொட்டி ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களுக்கு முன்னெச்சரிக்கை. ராணுவம், கடற்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுரை. டெல்லியில் பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பட்டாசு குடோன்களுக்கு சீல் வைக்கவும் காவல்துறைக்கு உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யா பயணம். புதின் தலைமையிலான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு எதிர்ப்பு. சார்லஸ் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது பெண் எம்பி ஒருவர் கூச்சலிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தாழ்வு மண்டலமாகவும் நாளை புயலாகவும் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் வலுவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு டானா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்றும் வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயல் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா, வங்காளதேசம் இடையே மேற்கு வங்காளத்தில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 810 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார். சேலம் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் வரும் அவர் சிலம்ப கவுண்டர் பூங்காவில் மு. கருணாநிதியின் திருவுருவ சிலையை நண்பகல் 12 மணி அளவில் திறந்து வைக்கிறார். மாலை 3 மணிக்கு பொம்மை குட்டைமேடு பகுதியில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க உள்ளார். விழாவில் 810 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு சட்டக்கல்லூரி, கலைஞர் புதிய பேருந்து நிலையம், நவீன பால் பதன ஆலை உள்ளிட்டவற்றை திறந்து வைக்கிறார். மேலும் பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்தியா வந்துள்ள பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, பூட்டான் இந்தியாவின் நெருங்கிய நண்பன் என்றும் வரும் காலங்களில் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் சிறப்படையும் என்றும் கூறினார். இந்திய அரசு மற்றும் மக்களின் உறுதியான நல்லெண்ணம் மற்றும் ஒத்துழைப்புக்கு பூட்டான் பிரதமர் நன்றி கூறினார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு, பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி-டி பிரிவு ஊழியர்களுக்கு 20% போனஸ் என முதல்வர் அறிவித்திருந்தார். அதன்படி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக அவர்களுக்கு 16,800 ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி 14,016 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம், மாதவரத்திற்கு 24 மணி நேரமும் பேருந்துகள் இயக்கப்படும் என கூறினார். சென்னையில் இருந்து மட்டும் 11,176 பேருந்துகள் இயக்கப்படும் என கூறிய அவர், தனியார் பேருந்துகள் வாடகைக்கு எடுத்து இயக்கப்படும் என்றும் கூறினார். முரசொலி நாளிதழில் முன்னாள் ஆசிரியர் மறைந்த முரசொலி செல்வத்தின் படத்திறப்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முரசொலி செல்வத்தின் படத்தை கே. வீரமணி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மறைந்த முரசொலி செல்வம் பெயரில் அறக்கட்டளை தொடங்கப்பட்டு திராவிட இயக்கம் சார்ந்த படைப்புகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஆண்டுதோறும் பரிசு வழங்கப்படும் என்று கூறினார். ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புவது, முரசொலி செல்வம் அவர்கள் பெயராலே மிக விரைவில் ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்பட்டு திராவிட இயக்கத்தை சார்ந்த படைப்புகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஆண்டுதோறும் பரிசுகளை வழங்குவது, அந்த பரிசை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய 30 விழா நிகழ்ச்சிகளை வழங்குவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அனுபவம் கிடையாது என்று தன்னை விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். 2016இல் சீனியர்கள் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதல்வரானது எப்படி என்பது ஊருக்கே தெரியும் என்று விமர்சித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், மற்றவர்களை விமர்சிக்கும் முன்பு யோசித்து பேச வேண்டும் என்றும் கூறினார். என்னை விட மிகுந்த அனுபவசாலி, என்னை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்பு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்தை நான் மக்களுக்கும் அதிமுக காரர்களுக்கும் அவருக்குமே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2016ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அப்போது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கும்போது பல சீனியர்ஸ் இருந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சீனியர்ஸ் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அப்போ எல்லாருமே சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் வரப்போகிறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் செம்மலை இருக்கார், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், இவங்க எல்லாத்த விட மூத்தவர் அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்கார். இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது இவங்களையெல்லாம் மீறி இவர் எப்படி முதலமைச்சரானார், அந்த கதையெல்லாம் ட்ராமாலாம் தொலைக்காட்சியில் நேரலையில் மக்கள் பார்த்தாங்க. கூவத்தூரில் இவங்க அடித்த கூத்து, இவர் எப்படி எல்லாரையும் தாண்டி முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறது மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் பேசி நான் அது மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இதையும் யோசித்து பார்த்துட்டு பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார். ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் 1917 பேருக்கு முதுநிலை பட்டமும் 3455 பேருக்கு இளநிலை பட்டமும் வழங்கப்பட்டது. விழா அழைப்புதலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனின் பெயர் இடம்பெற்றிருந்த போதிலும் அவர் விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்தார். தான் RS-காரர் என்பதில் பெருமை கொள்வதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். எல். முருகன் ஒரு RSS-காரர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியிருந்தார். அவருக்கு பதிலளித்துள்ள எல். முருகன், தான் RSS-காரர் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்றும் நாட்டின் வளர்ச்சி, சமுதாய ஒற்றுமைக்கு பாடுபடும் இயக்கம் RSS என்றும் கூறினார். நான் RSS என்பதில் பெருமிதம் கொள்கிறேன், RSS-னுடைய சங்கி என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டதில் முக்கியமான பங்கு எங்களுக்கு இருக்கிறது தான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அதனால் இந்த ரிசர்வேஷன் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அரசு தரப்பின் சாட்சியாக உள்ள தூத்துக்குடி நடுவண் நீதிமன்ற மேஜிஸ்திரேட் சக்திவேலிடம் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தனது யூடியூப் பக்கத்தில் பகிர்ந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரபல யூடியூபர் இர்ஃபான் நீக்கியுள்ளார். இர்ஃபானுக்கு கடந்த ஜூலை மாதம் தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும்போது அறுவை சிகிச்சை அறையில் தொப்புள் கொடியை தானே வெட்டும் வீடியோவை யூடியூபர் இர்ஃபான் பகிர்ந்திருந்தார். இது சர்ச்சையான நிலையில் விதிமீறலில் ஈடுபட்ட இர்ஃபானின் வீடியோ தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வீடியோவை இர்ஃபான் நீக்கியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மது போதையில் போலீசாரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு தகராறு செய்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். வேளச்சேரியைச் சேர்ந்த சந்திரமோகன் மற்றும் மயிலாப்பூரைச் சேர்ந்த தனலட்சுமி போலீசாரிடம் தகராறு செய்த காட்சிகள் வைரலானது. இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விடுதியில் வைத்து கைது செய்தனர். இருவரும் 15 வருடங்களாக தகாத உறவில் இருப்பதும் அம்பலமாகியுள்ள நிலையில் அடாவடி ஜோடியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா லூப் சாலையில் போலீசாரிடம் அநாகரிகமாக பேசி காதல் ஜோடி கைதான விவகாரத்தில் போதையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதாக சந்திரமோகன் மன்றாடும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. மேலும் துணை முதல்வர் மற்றும் பெண் போலீஸ்காரர் ஆகியோரை தெரியும் என்று பொய் சொன்னதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆம்பூரில் தூய்மை பணி செய்யும் மூதாட்டிக்கு 2,35 லட்சம் ரூபாய் GST நிலுவை இருப்பதாக நோட்டீஸ் வந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராணி தோல் தொழிற்சாலையில் தூய்மை பணியாளராக உள்ளார். இந்த சூழலில் அவருக்கு சொந்தமாக திருச்சியில் நிறுவனம் செயல்படுவதாகவும் அதன் பெயரில் 2,35 லட்சம் ரூபாய் வரி பாக்கி உள்ளதாகவும் கடிதம் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராணி தனது மகனிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர்கள் GST அலுவலகத்தில் முறையிட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த வாக்குறுதியின்படி புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் ரேஷன் கடையை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட 2 கிலோ சர்க்கரை மற்றும் 10 கிலோ அரிசியை வழங்கினர். கொச்சி விமான நிலையத்தில் மனித வெடிகுண்டு என மிரட்டிய பயணியால் பரபரப்பான சூழல் நிலவியது. மும்பைக்கு செல்லும் விஸ்தார விமானத்தில் பயணிகள் சோதனையின் போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விஜய் மந்தானி என்பவர் தான் ஒரு மனித வெடிகுண்டு என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவரை பிடித்து சோதனை செய்தபோது ஏதும் கிடைக்காததால் உரிய விசாரணை நடத்துவதற்காக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனால் விஸ்தார விமானம் அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து NIA விசாரணை நடத்தி வருகிறது. அனைத்து விமானங்களிலும் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையின் முடிவில் புரளி என தெரியவந்தது. இந்நிலையில் மிரட்டல் வந்த இமெயில் முகவரி மற்றும் சமூக வலைதள பக்கங்களின் முகவரி ஆகியவற்றை வைத்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நவம்பர் 1 முதல் 19 வரையில் ஏர் இந்தியா விமானத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என காலிஸ்தான் தீவிரவாதி குர்பந்த்வந்த் சிங் பனூன் மிரட்டியுள்ளார். சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் நடைபெற்று 40வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஏர் இந்தியாவில் பயணம் செய்ய வேண்டாம் என அவர் மிரட்டியுள்ளார். கடந்த ஆண்டும் இதுபோல் டெல்லி விமான நிலையம் நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சீனா இடையேயான எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ரோந்து பிரச்சினைக்கு உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்த உடன்பாடு எட்டப்பட்டதன் மூலம் 2020 ஏற்பட்ட எல்லை பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டதோடு இருதரப்பு படைகளை விலக்கவும் வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா இடையே நீடித்து வந்த எல்லை பிரச்சினை ஏறத்தாழ முடிவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பத்காம் தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது குடும்ப பாரம்பரியமான கந்தர்பால் தொகுதியிலும் பத்காம் தொகுதியிலும் போட்டியிட்டார். 2 தொகுதியிலும் அவர் வென்றாலும் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு தொகுதியிலேயே உறுப்பினராக இருக்க முடியும். இந்த சூழலில் பத்காம் தொகுதியில் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலி பகுதியில் காவல்துறையினர் மற்றும் CRPF வீரர்கள் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் 5 நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு படையினரை நோக்கி நக்சல்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து பதிலுக்கு அவர்களின் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.
காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பீகார் மாநில இளைஞர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என பீகார் அரசு அறிவித்துள்ளது. கந்தர்பாலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மருத்துவர் மற்றும் 6 பிற மாநில தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்களும் உயிரிழந்தனர். அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த நிதிஷ்குமார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகையையும் அறிவித்துள்ளார். பாரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்கலான் படத்தை ஓடிடியில் வெளியிட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. படம் ஓடிடியில் வெளியானால் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என பொற்கொடி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தணிக்கை சான்று பெற்ற பிறகுதான் திரைப்படம் வெளியாகியுள்ளது என்பதால் படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட தடை விதிக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். நடிகர் சிலம்பரசனின் புதிய படம் சார்ந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்து முடித்துள்ள சிலம்பரசன் அடுத்ததாக ஓமை கடவுளை படத்தை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்கவுள்ளார். இந்த படம் தனது தம், மன்மதன், வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயா படங்கள் மற்றும் ஜென்சி கலவையாக இருக்கும் என சிலம்பரசன் கூறியிருந்த நிலையில் படத்தின் போஸ்டர் வெளியாகி கவனத்தை ஈர்த்துள்ளது. மண் திரைப்பட இயக்குநர் புதியவன் ராசையா இயக்கியுள்ள ஒற்றை பனை மரம் படம் சர்வதேச அளவில் 40 திரைப்பட விழாக்களில் தேர்வாகி அசத்தியுள்ளது. ஈழத்தில் போர் முடிவரும் இறுதி நாட்களை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் சிறந்த நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த இசை என 17 விருதுகளை பெற்றுள்ள ஒற்றை பனை மரம் படம் தமிழகம் முழுவதும் அக்டோபர் 25ஆம் தேதி வெளியாகிறது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார் ஜெர்மன் அதிபர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ஜெர்மன் அதிபர் ஆலப் ஸ்கால்ஸ் அரசுமுறை பயணமாக 24 முதல் 26ஆம் தேதி வரை 3 நாள் இந்தியா வருகிறார். அக்டோபர் 25 அன்று பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ஸ்கால்ஸ் ஆகியோர் அரசுகளுக்கிடையேயான ஆலோசனைகளுக்கு தலைமை தாங்குவார்கள். இந்த கூட்டத்தில் ஜெர்மன் அதிபருடன் அவரது அமைச்சரவையில் மூத்த சகாக்களும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து அரசர் சார்லஸ் உரையாற்றிய போது பெண் செனட் உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. சார்லஸ் உரையாற்றிய பின் லிடியா தார்ப் எனும் செனட் உறுப்பினர் நீங்கள் எங்கள் அரசர் கிடையாது என சார்லஸை நோக்கி கூச்சலிட்டார். மேலும் எங்கள் மக்களை நீங்கள் இனப்படுகொலை செய்தீர்கள் என்றும் அந்த செனட் உறுப்பினர் கோஷமிட்ட நிலையில் பாதுகாவலர்கள் அவரை வெளியேற்றினர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி எதிர்க்கட்சியினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. போராட்டத்தின் போது போலீசாருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கற்களை வீசியும் டயர்களை கொளுத்தியும் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர். ஓமனில் நடைபெற்று வரும் எமர்ஜிங் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிக்கு திலக் வர்மா தலைமையிலான இந்தியா ஏ அணி முன்னேறியுள்ளது. லீக் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா ஏ அணி மோதியது. 20 ஓவர்களில் அமீரகம் 107 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து 108 ரன்கள் என்ற சுலபமான இலக்கை 11வது ஓவரிலே எட்டிய இந்திய ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடி அரை சதம் அடித்தார். சர்வதேச மகளிர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் பெலாரஸைச் சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை அரினா சபலென்கா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். நம்பர் 1 இடத்தில் இருந்த போலந்து முன்னணி வீராங்கனை இகா ஸ்வியாடெக்கை பின்னுக்கு தள்ளி சபலென்கா முதலிடம் பிடித்துள்ளார். 11 மாதங்கள் முதலிடத்தில் இருந்த ஸ்வியாடெக் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 34 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மீர்பூரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் வெறும் 106 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்க பவுலர்கள் ரபாடா, புல்டர், கேஷவ் மகாராஜ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா முதல் நாள் ஆட்ட முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் எடுத்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் காகிசோ ரபாடா 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முஷ்பிகுர் ரஹ்மான் விக்கெட் ரபாடாவின் 300வது விக்கெட்டாக அமைந்தது. குறைந்த போட்டிகளில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது தென்னாப்பிரிக்க பவுலர் என்ற பெருமையையும் ரபாடா பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 810 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். வங்கக்கடலில் புதிதாக புயல் உருவாவதையொட்டி ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களுக்கு முன்னெச்சரிக்கை. ராணுவம், கடற்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுரை. டெல்லியில் பட்டாசு விற்பனைக்கு அனுமதி வழங்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பட்டாசு குடோன்களுக்கு சீல் வைக்கவும் காவல்துறைக்கு உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யா பயணம். புதின் தலைமையிலான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு எதிர்ப்பு. சார்லஸ் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது பெண் எம்பி ஒருவர் கூச்சலிட்டதால் பரபரப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.